அனைவருக்கும் வணக்கம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தடை தாமதங்கள் இருந்தால் அதையெல்லாம் உடைத்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே மேஷத்தில் முதல் நட்சத்திரம். இது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த கர்ம பதிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கர்ம பதிவினை நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கை செல்லும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய கர்ம பதிவு தான் இவங்க தாங்கி இந்த பூமியிலே பிறகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப சூரியனுடைய காரகத்துவம், சூரியனுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க துறையில வந்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதை நோக்கி தான் இவங்க போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவோடைய தொழில், அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த பிஸ்னஸை இவங்க கண்டினியூ பண்ணுறதோ, அல்லது தாத்தா, அதாவது பூர்வீக தொழில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தொழிலையும் தாத்தா செஞ்ச தொழிலே இவர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது பிராண்டடான பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பிராண்டட் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அதை நோக்கி தான் இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சார்ந்த துறையும் சொல்லலாம். இது எல்லாமே இந்த துறைக்குள்ள வந்துடும். அப்ப இவங்க இந்த துறைகளுக்குள்ள ஏதாவது ஒரு தடை தாமதங்கள்லாம் இருக்கு. ஒரு அரசாங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பிராண்டடான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே எனக்கு தடை தாமதங்களாக இருக்கு அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு நீங்க சென்று வரலாம். கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை சென்று வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது இருக்கும். சரி, இதை தாண்டி நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் வந்துட்டு அவ்வளோ தொலைலாம் போக முடியாது, இங்கிருந்தே என்ன எதனா செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, தினமும் எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் அடையும். அப்பா இருக்காருன்னா அப்பாவை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கனால போதும். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். கண்டிப்பா முன்னேற்றம் கண்டிப்பா கொடுக்கும். மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருக்குன்னா அவங்களுக்கு நீங்க மருத்துவ செலவை நீங்க செஞ்சு பாருங்க. இதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு எல்லாமே நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். இதே போல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.